மனிதர்கள், பேய், கணங்கள் இவற்றை தாண்டி அசுரர்கள் என்கின்ற அடுத்த ஒரு வகையினரை நமக்கு இனம் காட்டுகிறார் மாணிக்கவாசகர். நம்ம நிறைய புராணங்கள்ல படிச்சிருக்கோம். அசுரர்கள் எங்க இருந்தாலும் அவர்கள் தேவர்களுக்கு எதிரானவர்கள். தேவர்களும் அசுரர்களும் எப்போதும் சண்டை போட்டுக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் பார்க்கடலை கடைந்தால் கூட வரக்கூடிய அமிர்தத்திலும் அவர்களுக்குள்ளே எப்பவும் பிரச்சனை தான் வரும் என்று. இந்த பிரச்சனைக்குரிய அசுரர்கள் தேவர்கள் எங்கேயோ வானவெளியில இருக்காங்களா அல்லது அதல பாதாளத்துல இருக்காங்களா அப்படின்னா அங்க இருக்காங்களா இல்லையாங்கிறது வேற. எல்லாரும் நம்ம மனதிற்குள்ளேதான் இருக்கிறார்கள். எப்போதும் நம்ம மனதுக்குள்ள இதுவா அதுவா அப்படியா இப்படியா இந்த பக்கம் போலாமா அந்த பக்கம் போலாமா என்கின்ற இந்த இருதலை கொள்ளி எறும்பாக பல மனிதர்கள் தவிக்கிறோம் இல்லையா? நமக்குள்ளே இருப்பவர்கள் தான் அசுரர்களும் தேவர்களும். சில சமயம் இந்த யுக மாறுபாட்டுல பாத்தீங்கன்னா பல மனிதர்கள் தேவர்களுடைய குணங்களோடு நிறைய நாள் இருப்பாங்க. ஆனா சில நேரத்துல அசுரனாக மாறி தீயவைகளிலே இறங்கி விடுகிறார்கள். அப்படி வல் அசுரராகி தேவராய் முனிவராய் என்று